பிரியாணி சாப்பிடணுமா? வீட்டில் பாஸ்மதி ரைஸ் இல்லையா? வீட்டில் அரிசி வச்சு சிக்கன் பிரியாணி செய்யலாமா? குக்கர் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. அது கூட பிரியாணி ஸ்பைஸை சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகா கீரி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ 3 பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. 1/2 kg சிக்கன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஃபன், கேம்ஸ், டான்ஸ், குக்கிங் எல்லா வீடியோவும் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ சிக்கன் நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷம் சிக்கன் அப்படியே வேக விடலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் சேர்த்து 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது வீட்டில் யூஸ் பண்ணுற சாதாரண அரிசி ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2.5 கப் அரிசி எடுத்துக்கோங்க. இப்போது மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மசாலாவும் ரைஸும் மிக்ஸ் ஆகிடுச்சு. 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா காரம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்தோடனே புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 5 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சுக்கோங்க. 2 விசில் வந்ததும் லோ ஃப்ளேம்லேயே 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாஸ்மதி ரைஸ் இல்லாமலே சிம்பிளாக டேஸ்ட்டாக சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டு. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.